கோலங்கிறது நம்ம ட்ரெடிஷனில் ஒரு மங்களகரத்தை குறிக்கிற ஒரு சிம்பல். நம்ம லக்ஷ்மி தேவியை வரவேற்கிறதுக்கு தான் கோலம் போடுறோம். ஸோ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஐஸ்வர்ய கோலம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போட்டிருக்கேன். கோலம்ங்கிறது என்னன்னா, டாட் வந்து மேல் எனர்ஜி, அந்த கனெக்ட் பண்ணுற லைன் இஸ் அ ஃபீமேல் எனர்ஜி. இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜி இன் த யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஐஸ்வர்ய கோலம் எப்படி போடலான்னு நான் சொல்ல போகிறேன். இந்த ஐஸ்வர்ய கோலங்கிறது 8 புள்ளி வச்சுட்டு 3 புள்ளியில் நிறுத்தணும். அந்த 8 புள்ளியும் அப்புறம் குறுக்கு புள்ளியில் 8க்கு அப்புறம் ஒரு 7 புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 8 புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 7 புள்ளி, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி அதர் சைட்லையும் 7, 6, 3 இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8 புள்ளி வச்சோம் இல்லையா, அதில் அந்த 4 டாட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் 7 அப்படியே நேர்கோடு போட்டுடலாம். 7, 6 நேர்கோடு போட்ட பிறகு இந்த 6 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போடணும். அந்த 6 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போடணும். 2 ட்ரையாங்கிள் கரெக்டாக வரும். மித்த இடங்களை நேராக அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே அந்த புள்ளிகள் நிற்கிற இடத்துல கனெக்ட் பண்ணால், இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, அந்த கார்னரில் 3 ட்ரையாங்கிள் கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கலரில் கலரிங்கும் பண்ணிக்கலாம். எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி கலரிங்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்கள், நீங்களும் போட்டு பாருங்கள்.